ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, யூடியூப் சேனலில் நம்ம பேனர் செட் பண்ணுவோம். அதாவது யூடியூப் சேனல் உள்ளே ஓப்பன் பண்ணி ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் லோகோ காமிக்கும், மேலே வந்து அந்த சேனலோட பேனர் காமிக்கும். இப்போது அந்த பேனரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பேனர் சைஸ் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சைஸ் காமிக்கும். அதாவது நம்ம டிவியில் அந்த சேனலை ஓப்பன் பண்ணோம்னா பெரிய சைஸில் காமிக்கும். அதாவது 2560 × 1440 அந்த சைஸில் காமிக்கும். மொபைலில் க்ரியேட் பண்ணோன்னா சின்னதாக அழகாக காமிக்கும். லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணோன்னா டெஸ்க்டாப் லென்த்துக்கு ஒரு சைஸு காமிக்கும். எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு கேன்வா அப்படிங்கிறத கேன்வா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். CANVA கேன்வா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. உள்ளே போயாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வரும், கேன்வா ஆடு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா canva.com அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மெயினாக உங்களோட மெயில் ஐடி போட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃபான ஒரு இது. மெயில் ஐடி போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இந்த கேன்வா அப்படிங்கிற ஒரு ஆப்பில். அதனால தான் சொல்கிறேன், மொபைல் நம்பர் போட்டு சேவ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வாங்க அந்த ஆப்புக்குள்ளே நான் மொபைல் நம்பர் போட்டு தான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அது உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணோன்னே கீழே வந்துடுச்சு பாருங்கள். நம்ம பேனர் சைஸ் பார்த்தீங்கன்னா 2560 × 1440. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பிளாங்காக ரெடியாகும், ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மொபைல்லையும் இதே ஆப்ஷன் தான் வரும், ஆனால் மொபைல் வெர்ஷனில் வரும். இதில் இந்த கிரியேட் பிளாங்க்கு யூடியூப் அப்படின்னு இருக்கும், ஆனால் மொபைலில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒயிட் கலரில் காமிக்கும் லேயரு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இதுக்காகவே இந்த சைஸுக்காகவே, அதாவது டிவியில் பார்த்தா எப்படி தெரியும், லேப்டாப்பில் பார்த்தா எப்படி தெரியும், மொபைலில் பார்த்தா அந்த ஸ்க்ரீன் எப்படி தெரியும், பேனர் ஸ்க்ரீன் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய டெம்ப்ளேட் ஒன்று, நான் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. அது எனக்கு ஒருத்தரோட சேனல்லேருந்து தான் எடுத்தேன். அந்த டெம்ப்ளேட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்லோட் போய்க்கோங்க. போயிட்டு அப்லோட் போச்சு அந்த ஃபைலு. எஸ், வருது. ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் இது வந்துச்சு பாருங்கள் ஃபைல். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபைலை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிக்கிட்டிங்களா? இப்போது இந்த மேலே கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், டிவி சைஸ் டெஸ்க்டாப் மேக்ஸிமம். டெஸ்க்டாப்பில் இவ்வளோ பெருசாக தெரியும். இது வந்து சின்ன லேப்டாப்பில், அதாவது டேப்லெட்டில் இந்த அளவுக்கு தெரியும். டெஸ்க்டாப்பில் மினிமம் அண்டு மொபைல் டெஸ்க்டாப்லேயும் இதுலேயும் இந்த அளவுக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போது இதில் ஒரு இமேஜை வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி மேலே டாப்பில் என்ன எழுதுறது அப்படிங்கிறத உங்கள் சேனலோட எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிட் வியூ போட்டு ஆட் 2 கொடுத்துருங்க, ஆட் 1 கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு கிரிட்டு 3 இருக்கா, 3 கிரிட் இருக்குதுன்னு காமிக்குது. 3 கிரிட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஆட் லோகோ டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸ் ஏதாவது ஒரு சைஸ் ஒன்று எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதுலேயே நிறைய ஃப்ரீ இமேஜஸ்லாம் இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வேறு ஏதாவது புதுசாக கூட பண்ணிக்கலாம். யூடியூப் பேனர், உங்கள் சேனலுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான லோகோவை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்களே ஏதாவது இமேஜ் வச்சுருந்தாலும் அதை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே ஏதோ ஒரு கலர் கொடுத்துப்போமே. ஒரு நார்மலான ஒரு இமேஜ் எடுத்து போடும். இந்த இமேஜ் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த லேயருக்கு போங்க. இந்த லேயருக்கு போயிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ணுங்கள். யூடியூப் பேனர், மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு வாங்க. இந்த சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையானது இந்த ரெண்டுக்குள்ளே வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. நான் இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கீழே வந்துடும். இதை கீழே எடுத்து வச்சுக்கோம். அவ்வளோதான். இது வந்து சென்டராக வந்துடுச்சா? ஓகே. இதுவும் சென்டராக வந்துடுச்சா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C, Ctrl+V எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன போடுறோம்? யூடியூப் பேனர். இது கலரிங்ஸ் பண்ணோன்னா நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வச்சு வேண்டியது. டெலீட் கொடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பிஎன்ஜியில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகே, பிஎன்ஜியில் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இதை வந்து இந்த யூடியூப் பேனரை எப்படி வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தந்துட்டுருக்கேன். அதை போய் பார்த்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதே மாதிரி தான் யூடியூப்புக்கான இமேஜஸும் அதோட சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸில் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் அதோட சைஸஸை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த சைஸில் இதோட இமேஜஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துலையே போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.